அம்மா தாய சோறு யாராவது இருந்தா போடு தாய. மம்மி டாடி ஒயிட் ரைஸ் வெள்ளச்சாமி வந்திருக்கு, ஏதாவது போடுங்க. இருப்பா, பழைய சாதங்கத்தை எடுத்துன்னு வந்து தரேன் இரு. எது பழுதா? நான் ஏன் பழு சாப்பிடணும்? நீ வேணாலும் சாப்பிடு. டேய், இந்த டக்காத்தி வேலையில என்கிட்ட வச்சுக்காத. என்னப்பா இப்படி சொல்ற? நாங்களே பழைய சாதம் தான்ப்பா சாப்பிடுறோம். ஏன் என் வீட்டுக்காரு நாள் முழுக்க உழைக்கிறாரு, அவரே நான் போடுற பழைய சாதத்தை தான் முகம் சுளிக்காம சாப்பிடுறாரு. நீ என்னப்பா பழைய சாதம் வேணான்னு இப்படி சொல்ற? உனக்கு புது ரூல்ஸ் ரெகுலேஷன் தெரியலன்னு நினைக்கிறேன். எங்க சங்கத்துல புது ரூல்ஸ் எல்லாம் வந்திருக்குது. என்னது ரூல்ஸா? ரூல்ஸ் ரெகுலேஷன் எல்லாம் புதுசா இருக்குதா நீங்க சொல்றது? அது எப்ப ஆரம்பிச்சீங்க? அதாவது என்னன்னா, வாரத்துல 7 days, அதுல ஞாயிற்றுக்கிழமை, திங்கட்கிழமை, புதன்கிழமை கம்பல்சரி நான்வெஜ் நீங்க போட்டே ஆகணும். அச்சாகத்து இந்த செவ்வாய்க்கிழமை, அமாவாசை, கிருத்திகை இதெல்லாம் நாங்க சையம் வாங்கிக்கலாம். இது எந்த கட்டுப்பாடும் கிடையாது. இப்ப சங்கத்துல புது ரூல்ஸே வந்திருக்கு. அதேமா அடுத்த வாரத்துக்குள்ள இந்த ஏரியால இருக்கிற எல்லாருக்குமே நோட்டீஸ் கொடுத்துருவோம். உங்க வீட்டுக்கு கொடுத்துட்டு போறோம் தாயே. அதுக்கப்புறம் கரெக்டா அதை படிச்சு பார்த்து எனக்கு சோறு போடுங்க. அதுக்கு முன்னாடி எது குத்தாலும் சாப்பிட்டு இருந்தீங்க. இப்ப என்னடா மீன் குழம்பு வேணும், கறி குழம்பு வேணும், முட்டை குழம்பு வேணும்னு கேட்டுக்கிறீங்க. புதுசு புதுசாகுதே நீங்க சொன்னது. ஆமா, நீ நாய்க்கு பேய்க்கு போட வேண்டியதெல்லாம் எத்தாந்து என் உடம்புக்கு போட்டு கொடுவ. என் வயிறு நேரத்துக்கு ஆகுது. அது துண்ணவனே உடம்பு சரியாம போறதுக்கா? உடம்பு நல்லா இருந்தா 4 இடத்துக்கு போய் நான் பிச்சை எடுக்க முடியும். இவர் பெரிய பிஸ்தா, பாதாம் பருப்பு, முந்திரி கொட்டை. அது மட்டும் இல்லாம என் பாடியை நான் இன்சூரன்ஸ் பண்ணி வச்சிருக்கேன். என்னது பாடியை இன்சூரன்ஸ் பண்ணி வச்சிருக்கீங்களா? உங்களுக்கு வந்த வாழ்வை பாரு. ஏன் நாங்களாம் இன்சூரன்ஸ் பண்ண கூடாதா? சினிமா நடிகைகளாம், விளையாட்டுத்துறையில இருக்கிறவங்களாம் ஏன் விஐபி மட்டும்தான் பாடி இன்சூரன்ஸ் பண்ணணுமா? பிச்சைக்காரங்க நாங்களாம் பண்ணவே கூடாதா? நாங்களும் நல்லா இருக்கணும்னு மனசால வேண்டிக்கணுமா? பிச்சைக்காரன் குடும்பம் நல்லா இருக்கணும். அப்பதான் உங்க வீட்டுல இருக்கிற பழசெல்லாம் நாங்க எடுத்து சாப்பிட்டு போக முடியும். பிச்சைக்கார நாய் கேக்குது பாரு ஒரு கேள்விய. சார், உங்ககிட்ட பேசி பேசியே எனக்கு எனர்ஜியே வேஸ்டா போச்சு. அனைவா நான் போய் எனர்ஜி ட்ரிங்க் குடிக்க வேண்டியது இருக்கும். டைம் எனக்கு வேஸ்ட். நான் வரேன், கிளம்புறேன். அப்புறம் நீ தான் சாப்பிட போற? அந்த பழுதான் சாப்பிட போறியா? பழுதான் நீ வாங்கிட்ட, வேற வழியா நான் தான் போய் சாப்பிடலான்னு போறேன். பாரு, உங்களுக்கு எல்லாம் கூட வழி வந்துச்சு, எங்களுக்கு எப்ப வரும்னு தெரியல. அந்த சோச்சை நான் தான் துண்ண. வேற வழி? என்ன பார்த்தாலும் பாவமா இருக்கு. 500 ரூபாய். 500 ரூபாவா? இது எடுத்துன்னு போயிட்டு ஹோட்டல்ல ரைஸோ சிக்கன் ரைஸோ உனக்கு எது பிடிச்சதோ வாங்கி ஒரு நாளைக்காச்சும் திருப்தியா சாப்பிடுது, சரிங்களா? ஆனா ஒன்னே ஒண்ணு, உலகத்துல பிச்சைக்காரங்கிட்டிய காசு வாங்கணும் முதல் பொம்பளை நீதான். மட்டுமே